திண்டுக்கல் மாவட்டத்தில் வறட்சி பாதிப்புகளை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை பழனி செய்தியாளர் அஜ்மீரிடம் கேட்கலாம். அஜ்மீர், அமைச்சர் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார்? அஜ்மீர். வசந்த், அதாவது பழனி அருகே ஐயம்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் திண்டுக்கல் அமைச்சர் சீனிவாசன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்றா, ஐயம்பள்ளி பகுதியில் 200 ஏக்கர் அளவில் விவசாயிகளை விவசாயம் செஞ்சு வராங்க. இதுல ஐயம்பள்ளி பகுதியில் 100 ஏக்கர் அளவில் மட்டும்தான் விவசாயம் செஞ்சிருக்காங்க. மீது 100 ஏக்கர் அளவில் தண்ணீர் எல்லாம் இல்லாத காரணத்தினால நாங்கள் விவசாயம் செய்ய முடியலன்னு சொல்லி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. வசந்த், அஜ்மீர், பழனியை பொறுத்த வரைக்கும் எந்த விவசாயம் பிரதானமாக இருக்கிறது? அந்த விவசாயம் வறட்சியால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? பழனியை சுற்றியுள்ள பகுதியில் அதிகமான விவசாயம் என்று பார்த்தா நெற்பயிரெல்லாம் விவசாயம் பண்றாங்க. இதுல போதிய அளவுல மழை இல்லாத காரணத்தினால அனைத்து இடங்கள்ல விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில அனைத்து இடங்களில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க. வேதவள்ளி. அஜ்மீர், உழவர்கள் விவசாயிகள் எல்லாம் அமைச்சரிடமும் ஆட்சியரிடமும் என்ன கோரிக்கைகளை வைக்கிறார்கள், எதையெல்லாம் முன்வைக்கிறார்கள்? அஜ்மீர். வசந்தகுமார், போதிய அளவில் குளங்கள்ல நீர் இல்லாத காரணத்தினால தங்களுக்கு விவசாய பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், அந்த குளங்களை ஒரு தூர் வார வேண்டும். மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர்களை சேமிக்கணும். அப்பதான் விவசாயத்துக்கு தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறையில விவசாயிகள் குறைய முன்னெடுத்திருக்காங்க. வசந்த். அஜ்மீர், தொடர்ந்து கடன் தொல்லையால் எத்தனை விவசாயிகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அஜ்மீர். அது குறித்து அதிகார தலைமையில இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பின்னர் தான் நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். வசந்தகுமார்.